நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்குங்க அப்படி சொல்லிட்டு விஷால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா விளையாட்டுக்கு போயிடுவீங்க. என்ன சக நடிகர் விஜயகாந்த் அவர் இல்லைன்னா இன்றைக்கி நடிகர் சங்கம் என்கின்ற ஒரு கட்டிடமே இருக்காது. அவர் சாவுக்கே வராமல் ஒரு பொண்ணு கூட விளையாண்டு சுத்தமாக தான் நீங்கள் வந்து என்னத்தை கிளிக்க போகிறீங்க. இப்படி தாண்டா உங்களை மாதிரி நடிகர்கள், கலை கூத்தாடிகள் நடித்து இந்த மக்களை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்கீங்க. போன ஆட்சியில் எல்லாம் வந்து நடிச்சிங்க. கடைக்கோட்டை சிங்கம், இயற்கை, பூமி, அப்படி சமூகம் சார்ந்து நடிச்சிங்க. தமிழன் ஆளணும், தமிழன் வாழணும் அப்படி சொல்லிட்டு பண்ணீங்க. யாரை வர வச்சிங்க? எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து திராவிட கூட்டத்தை வர வச்சிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, கதறீங்க. சினிமா தியேட்டரில் சின்ன படத்தை என்னால் வெளியிட முடியல அப்படி கத்துற. நீ ஆதரவு தெரிவித்த உதயா தான் வந்து இன்றைக்கி அமைச்சர். நீ ஆதரிச்ச கட்சி தான் இன்றைக்கி முதலமைச்சர். அந்த கட்சியிலேருந்து மக்களை காப்பாற்ற முடியல. கேட்டால் நீங்கள் வந்து நான் வரக்கூடாது நினைக்கிறேன். இதான் தமிழ் வந்து முட்டாள் இல்லை. தெலுங்குலாம் வருவீங்க, கர்நாடகாலாம் வருவீங்க. தமிழ் வந்து வாக்களிக்க வேண்டும். ஆனால் நீ வந்து இருக்கிற தமிழனை ஆதரிக்க மாட்டேன், இருக்கிற கட்சிகளை ஆதரிக்க மாட்டேன். நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து பிடிங்க கற்றுக்கிட்ட போகிறீங்க.